பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஒரு தீமை செய்தாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை இங்கே கிடைக்குதுங்க. ஒரு தவறு பண்ணிட்டுனா அதுக்கு உண்டான தண்டனை இங்கே போலீஸ் ஸ்டேஷனையோ எங்கேயோ போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி அப்போ அந்த பிரச்சனை தீர்த்துக்கிறோம். தீமைக்கு தீமை சரி கட்டிக்கிறோம். கட்ட முடியுதா? கட்ட முடியல. தீமை செய்தால் மறுபடியும் இன்னொரு தீமை செய்யணும், தொடர்ந்து போகும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் நான் தீமை செய்து பாடு அனுபவிக்கிறோம். தீமை செய்ததுனால பாடு வந்து நல்லது தாங்க. அது தீமை செய்ததுனால அதனால் தண்டனை அனுபவிக்கிறோம். இங்கே ஆண்டவர் பூலோகத்தில் வந்து நன்மை தாங்க செய்தார். அவருக்கு எல்லோரும் தீமை தான் செய்ய ஆரம்பித்தாங்க. நம்ம வாழ்க்கையில் அநேக தன்மை செய்துட்டு தீமை அனுபவித்தா நமக்கு விட்டு கொடுப்போமா? ஏன்பா அவனுக்கு போய் நன்மை செய்துட்டு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, அதை விட்டுட்டு வாப்பா அப்படின்வாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிஷனாக சொல்லுவாங்க. ஆண்டவர் எதுவும் எதிர்பார்க்காதபடிக்கு உலகத்தில் வந்து அநேக நன்மைகளை செய்தார், பாடு அனுபவித்தார், ஆனால் வெற்றி சிறந்தார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வேணும்னா நன்மை செய்துட்டு பாடு அனுபவிக்கிறது நல்லதுன்றார் ஆண்டவர். யாரெல்லாம் நன்மை செய்யுங்க, கஷ்டம் வந்தாலும் அந்த நன்மையை விட்டு விடாதீங்க. தொடர்ந்து நன்மை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்குமா? தொடர்ந்து நன்மை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நன்மை செய்தார், வெற்றி சிறந்தார். நீங்களும் நன்மை செய்து வெற்றி சிறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். காட் பிளஸ்.